காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அதிகமாக ஞாபகம் வர்றது ஸ்னோ மவுண்டெயின்ஸ் தான். அதே போல் காஷ்மீர் அப்படின்னாலே சாஃப்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாத்துக்கும் ரொம்பவே தெரியும், எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ரான் எங்கே விளையுது, எப்படி வாங்கலாம், எப்படி ரியல் சாஃப்ரானை டெஸ்ட் பண்ணி வாங்கலாம், எங்கே வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ காஷ்மீரோட டே 6 எபிசோட் 14ல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் சாஃப்ரான் ஃபீல்டு. காஷ்மீர்லேயே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சாஃப்ரானை பயிரிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வருஷத்துலேயே ஒரு தடவை மட்டும்தான் இங்கே பயிரிடுறாங்க. ஸோ சாஃப்ரானை தாண்டி வேறு எதுவும் இங்கே பயிரிடுறது கிடையாது. ஸோ இதோட அறுவடை பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசனில் நடக்கும். அதாவது அக்டோபர் மிட்லேருந்து நவம்பர் மிட் வரைக்கும் இதோட சீசன். ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா இங்கே நம்ம சாஃப்ரான் ஃப்ளவரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து பஹல்காம்க்கு போகிற ரூட்டில் பாம்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல பயிரிடப்படுற குங்குமப்பூ தான் வேர்ல்டுலே பெஸ்ட் சாஃப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குகிற சாஃப்ரானும் இங்கே இந்த ஃபீல்டு இருக்கிற ஓனர்ஸோட ஷாப்பில் வாங்கினா நமக்கு பெஸ்ட்டு சாஃப்ரானாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் காஷ்மீர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ரான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸில் வாங்குங்க. இது பாம்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ரீநகரில் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. அங்கே விற்கிறது எல்லாமே ஃபேக்காக தான் விற்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 100 rupeesனு சொல்லிட்டு விற்பாங்க, ரொம்பவே ஃபேக்கு. ஸோ நான் அதுவும் வாங்கியிருக்கேன் அண்ட் இங்கேயும் வாங்கியிருக்கேன். ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி ரியல் ஃபேக்கை பார்த்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஒரு கிலோவோட குங்குமப்பூ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 3 lakhs அப்படின்னா ஒரு கிராம் நமக்கு 300ல் கிடைக்குது. ஸோ இங்கே சாஃப்ரான் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின இடத்துல 250 rupeesக்கு சாஃப்ரான் கொடுத்தாங்க. அண்ட் ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 100 rupeeக்கு கொடுக்குறாங்க. அப்போ 100 rupeeனா எந்த அளவுக்கு ஃபேக்காக இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம கேப் நிற்கிது. இங்கே தான் குங்குமப்பூ விற்கிறாங்க. ஸோ ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஃபார்மாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கூட்டிகிட்டு வந்தார். சரி சும்மா என்ன தான் இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்தோம். ஸோ இங்கே தான் உள்ளே இருக்குது. ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வீடியோ எடுக்கலான்னு சொன்னோம். ஸோ இது இந்த திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கினது. ஸோ இது எல்லாமே எங்களோட பர்ச்சேசிங். ஸோ பசங்க ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மசாலா சூப்பராக இருக்குது. நமக்கு ஃபேவரட் மசாலா தானே. ஸோ அதனால் இந்த மசாலா டக்குன்னு எல்லோரும் வாங்கி வச்சுட்டாங்க. ஹனியும் வாங்கியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் வாங்கியிருக்காங்க. இவர் என் கையை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் நல்லா ஒரு 3 நிமிஷம் போட்டு தேய்ச்சு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் ரிமூவ் பண்ணிட்டு என்ன கம்பேர் பண்ண சொல்றாரு. மசாலா தான். மசாலா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட் அப்படியே இந்த மசாலா. ஸோ தெரியுதா? ஸோ மசாலா செம்மையா இருக்கு. இவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ பாருங்க, அப்படியே பார்த்துட்டே இருங்க. பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஓகே, ஏன்னா ப்ராடக்ட் ஏற்ற ப்ரைஸாக இருக்கும். ஸோ இங்கே நோ ப்ரொமோஷன், இது ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன், பார்த்துட்டே இருங்க. ஸோ உங்ககிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே இவங்களோட ஃபார்மிங்கில் எல்லாமே பண்ணுறது. இவங்க ஓனாக பண்ணிட்டு இருக்காங்க. Tell me about it. Sir bolega, ye bolega. So, how many products inge? Evlo product irukku? Actually, we have different varieties of products, but our famous products are like Kashmiri saffron, Kashmiri walnuts, Kashmiri mamrabad, and that are rich in oil content, like omega-3 and omega-6 for increasing your eyesightness and memory power. Like we have other things, Kesari milk masala, Kashmiri cosmetic products, like rose water, Kashmiri scrubs made from apricot, walnut, and saffron, Kashmiri creams. One will be anti-wrinkle cream and another will be moisturizing cream. We have different varieties of products like cosmetics. All our products are here, but that will be our Kashmiri products, leaving Afghani, pista and kaju. Leaving these two things, all the products here are like Kashmiri. Like you can get the Kashmiri kahwa powder. You can make the Kashmiri kahwa at home just in 5 minutes. Yes, sir. So அப்படியே பார்க்கலாம். ஷாப் சும்மா அப்படியே எடுக்கிறேன், பாருங்க. ये ब्लूबेरी है सर. சார் நம்மளோட ரைஸ் இங்கே இருக்காரு.
ஜம்முன்னு உட்காந்துருக்காரு ஹீட்டரை போட்டுட்டு. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உட்காந்துட்டு இருக்காரு. கான் கேசர் ஓகே. அந்த ஷாப்பில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி காவா, அதாவது டீ தான் வந்து அங்கே காவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குங்குமப்பூ டீ. இது வந்து நான் 2 வெரைட்டியில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸு, இன்னொன்று வந்து பாயில் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பார்த்திங்கன்னா வித் சுகரோடவே வருது. ஸோ இது இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒயிட் கலரில் வந்து வித் சுகரோடவே வருது. ஸோ இது 1 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டரில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250 கிராமே வந்து 350 ருபீஸ்க்கு வாங்கணும். 350 ருபீஸ்க்கு வாங்கணும். அண்ட் இது வந்து பாயில் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், மணலாக இருக்கும். ஸோ இது வந்து 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு டீ போட்டுக்கலாம் பாயில் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமே 500க்கு வாங்கினேன். ஸோ இது ஏன் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குதுன்னா, பிகாஸ் ஒரு கிளாஸ் ஆஃப் காஷ்மீரி காவா வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கி குடித்தோம். ஸோ அதனால தான் இது காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் இது வந்து ஹெல்த்தும் கூட, ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அதை தாண்டி இந்த ஸ்பைசஸ் இது டிக்கா மசாலா வாங்கணும். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தாலே போதும், ஒரு 1/2 kg சிக்கனில் போட்டு சமைக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை தாண்டி நிறைய நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்புன்ட்டு இல்லை, சாஃப்ரான் ஃபீல்டில் அங்கே இருக்கிற எந்த ஷாப்பில் வந்து வாங்கினாலுமே எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபேக் அண்ட் ரியல் சாஃப்ரானை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஸ்ரீநகரில் வாங்கினது 100 ருபீஸ். இந்த சாஃப்ரான் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் சாஃப்ரான் ஃபீல்டில் வாங்கினது. இது வந்து 1 கிராம் வந்து 250 ருபீஸ்க்கு. இது வந்து 1 கிராமுக்கு நான் 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 3 பாயிண்ட் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இதை வந்து நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் எடுத்து நான் இதையும் போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக கலர் வந்து ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக ப்ளீட் ஆகாது, ரொம்பவே ஸ்லோ அண்ட் மைல்டாக தான் பார்த்திங்கன்னா. ஒரிஜினல் வந்து ஸ்லோவாக மைல்டாக தான் ப்ளீட் ஆகும். ஸோ நான் ஒரிஜினலி இதில் எடுத்து போடுறேன். ஸோ இது ப்ளீட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ இது பாருங்கள், போட்ட உடனே எவ்வளோ ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, பட் இன்னும் ப்ளீட் ஆகலை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ப்ளீட் ஆகிறதுக்கு. லைட்டாக மைல்டாக ப்ளீட் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் திங் இதுதான், இப்படி தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் வந்து சிங்க் ஆகக்கூடாது. ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆகணும், சிங்க் ஆகக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிங்க் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங்லேயே இருக்குது, சிங்க் ஆகாமல். ஸோ ஃபேக் பார்த்திங்கன்னா சிங்க் ஆகும், ஒரிஜினல் பார்த்திங்கன்னா சிங்க் ஆகாமல் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட் நம்ம செக் பண்ணக்கூடியதில். ஸோ மூணாவது பாயிண்ட் என்னென்னா, இதை எடுத்து கையில் ரப் பண்ணால் அப்படியே க்ரஷ் ஆகிடும். பார்த்தீங்களா, க்ரஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து நான் ரப் பண்ணும்போது அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கு பாருங்கள். ஸோ அதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட 2. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இன்னும் நாங்கள் பஹல்கம்க்கு போகிற வழியில் இன்னும் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிற வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.